Good morning everyone. எல்லாருக்கும் வணக்கம். So welcome to the UPSC beginner series. So நம்ம UPSC beginner seriesல கண்டினியூஸா UPSC ஓட பிகினர்ஸ்க்காக, அதாவது இப்பதான் வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்றவங்களுக்காக இந்த சீரீஸ் வந்து எஸ்பெஷலி அவங்களுக்காக மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ UPSC beginner சீரீஸில் இன்னைக்கு நம்ம 4வது வீடியோ பார்க்குறோம். இந்த 4வது வீடியோவோட டைட்டில் என்னன்னா highly recommended NCRTs. எஸ், ஆல்ரெடி ஹைலி ரெக்கமெண்டட் என்சிஆர்டிஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது அதோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோ இதுக்கு முன்னாடி போகிறதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா how to read NCRTs effectively and how to make notes அப்படின்னு. ஸோ இந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இதை பார்க்காதவங்க என்சிஆர்டியோட முக்கியத்துவம் என்ன, எப்படிலாம் படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன என்சிஆர்டி படிக்கலாம் அப்படின்ற இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ எஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் என்சிஆர்டிஸ். எஸ், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஒரு சார்ட் என்ன உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தருதுன்னா கிட்டத்தட்ட 10 கேள்விகள் கேட்டால் 8 கேள்வி என்சிஆர்டி படிச்சிருந்தாலே பதில் சொல்லலாம். மீது 2 கேள்வி மட்டும் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் என்சிஆர்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து லெஸ் சிக்னிஃபிகண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் 10 கேள்வியில் 2 கேள்விக்கு மட்டும்தான் என்சிஆர்டிலேருந்து நம்ம நாலேஜ் வச்சு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் என்னென்னா எக்கனாமி, இந்தியன் சொசைட்டி அண்ட் சயின்ஸ். ஆனால் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்சிஆர்டியோட நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு அவசியம். இந்த பேசிக் ஐடியா இருந்தால் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபிஸ்கல் பாலிசி, ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்ற ஐடியா வேணும்னா நம்ம முதல்ல என்சிஆர்டி படிச்சிருக்கணும், ரைட்டா? ஸோ இந்த 3 சப்ஜெக்டுக்கான என்சிஆர்டிஸ் என்னென்ன அப்படின்றதும் அதில் எது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்சிஆர்டி ஃபார் எக்கனாமி. எக்கனாமி என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் to 12th வரையும் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த 2 தான். ஸோ எக்கனாமிக் ஃபார் 11th ஸ்டாண்டர்டில் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் 12th ஸ்டாண்டர்டில் இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸும் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் மீதி இருக்கிற 3 படிக்கணுமானா உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும், எக்கனாமி பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்றவங்க மீதி இருக்கிற 3 நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து வேணும்னா நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான என்சிஆர்டிஸ். இதுலேருந்து டேரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, எஸ்பெஷலி இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரைட்? இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸை வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க, மானிட்டரி பாலிசிக்கும் ஃபிஸ்கல் பாலிசிக்கும். தென் என்சிஆர்டி ஃபார் இந்தியன் சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சொசைட்டிலாம் எதுக்கு நமக்கு ஏன் இதெல்லாம் தேவை அப்படின்னா நிறைய கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு புரியும் we are lacking on some place. ஸோ அதுதான் இந்த இடம். இந்தியன் சொசைட்டி அப்படின்றத நம்ம மெயின் சப்ஜெக்டை மட்டும் பார்க்குறோம். இது மெயின்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கும் சேர்த்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான என்சிஆர்டி எதுனா இந்தியன் சொசைட்டி ஃபார் கிளாஸ் 12th 2 இந்தியன் சொசைட்டியும் தென் சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இது 2மே வந்து நம்ம கம்பல்சரியாக ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொஷின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்ஸாக பயோடெக்னாலஜிலேருந்தும் என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேருந்தும் அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஐடியா வேணும்னா கண்டிப்பாக இந்த புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் 6th to 12th வரையும் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்சிஆர்டி 9th and 10th, அதே மாதிரி 11th 12th பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரியில் 14th யூனிட்டும் பயாலஜியில் 4 and 5. தென் சயின்ஸில் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில் 16th யூனிட்டும் பயாலஜியில் 8, 9, 10 ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து எந்த ஒரு நெகோசியேஷனுமே இல்லாமல் கம்பல்சரியாக படிச்சு தான் ஆகணும். இதுக்கு ஆல்டர்னேட்ஸ் தான் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். எக்கனாமி ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும், 3லையும் எந்தெந்த என்சிஆர்டிஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த என்சிஆர்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸோட லிஸ்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுவரையும் நீங்கள் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக பார்க்கலன்னா அந்த வீடியோஸோட லிங்க் கீழே இருக்குது. மறக்காமல் என்சிஆர்டி வீடியோஸ் அந்த லிஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.